வணக்கம். என்னப்பா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது நடந்துச்சா? லாங் டியூ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகணுன்ற. ஆனாலும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நடுப்புற ஒரு தடவை வந்திருக்கு. இது ப்ராபப்ளி வி கேன் சே செகண்ட் டைம். ஆனால் இன்னைக்கு உளுந்தது டிசைசிவாக பிக் பாராக உளுந்துருக்கு. பிக் பார்ன்றது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், வால்யூமோட பிக் பார் 14,400 லெவலில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ வி ஹேவ் டு கன்சிடர் திஸ் சீரியஸ்லி. எல்லா செக்டார்லேயுமே உளுந்துருக்கு எக்ஸப்ட் ஃபார் ஃபார்மா. ஸோ எல்லா செக்டார்லேயும் ஃபைனான்ஸ் ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ஆட்டோ செக்டார் ஆகட்டும், மெட்டல்ஸ் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அக்ராஸ் ஆல் செக்டார்ஸ் கீழே விழுந்திருக்கு. அண்ட் இட் இஸ் அ சீரியஸ் ஹெவி செல்லிங்ஸ் நடந்திருக்கு மார்க்கெட்டில். இது கரெக்ஷனா இல்லை ஃபாலான்றது காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ மார்க்கெட் எப்படி போச்சுன்றது முதல் பார்க்கலாம். மார்க்கெட் 525 மைனஸ் க்ளோஸ் ஆகணும். ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 580 மைனஸில் இருந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது 1657 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 1900 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. ஸோ பெருசாக இன்னைக்கு ஓரளவு காப்பாற்றினது ஃபார்மா, அண்ட் பெருசாக விழுந்தது ஆட்டோ செக்டர்ஸ், அதானி போர்ட்டு. அதாவது எது எதெல்லாம் பயங்கரமாக மேலே ஏறிட்டு போச்சோ அது எல்லாமே ஓரளவுக்கு கீழே உழுவ ஆரம்பிச்சு. ஸோ இது ப்ராபப்ளி வேவ் 3 முடிச்சு வேவ் 4 கரெக்ஷனுக்கு வருதான்றது டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும். அந்த வேவ் 4ஓட பாட்டம் லெவல்னு இருக்கு. அதாவது மினிமம் 32% ரிட்ரேஸ்மெண்ட்னும், பாட்டம்ல இருந்து ஹைக்கு ரிட்ரேஸ்மெண்ட் போட்டால் அதிகபட்சம் 61.8% வரலாம். இது 61.8% வரைக்கும் வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ப்ராபப்ளி ஃபாலா இல்லை கரெக்ஷனான்றது நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். பட் நம்மளோட சண்டே அன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணதில் நான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே, எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட்டில் இட் வாஸ் டூயிங் எ கரெக்ஷன். இன்னும் அந்த புல் பேக்ன்றது ப்ரைஸ் கரெக்ஷன் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. நான் க்ளோஸ் அபவுட் 31,000 32,000 ஒரு பாட்டம் நடக்கும்ன்றது நான் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு 30,500 வரைக்கும் வந்திருக்கு. ப்ராபப்ளி மேக்ஸிமம் 28,000 வரைக்கும் வரலாம். இது ரிட்ரேஸ்மெண்ட் பிரகாரம் நான் சொல்கிறேன். அண்ட் டைம் கரெக்ஷன் எப்பயுமே இந்த கரெக்ஷன் நம்ம எடுக்கும் போதும் ப்ரைஸ் கரெக்ஷன்றது ஒன்று இருக்குது, டைம் கரெக்ஷன்றது ஒன்று இருக்குது. டைம் கரெக்ஷன் இன்னும் 2 வாரம் டைம் இருக்குது. அதனால தான் நம்ம பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அண்ட் சில பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இது பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் அடுத்த 2 மாதம் சொன்னதுக்கு தட் வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ். ஸோ கரண்ட்லி மேஜர் செக்டார்ஸில் அது பேங்கிங் செக்டர் ஆகட்டும், ஃபைனான்ஸ் டொமைன் ஆகட்டும், மெட்டல் ஆல்மோஸ்ட் பீக் அவுட் ஆகிட்டு அதுவும் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சர்ப்ரைஸ் வாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடி செக்டர்ஸ். ஐடி செக்டர்ஸில் மேஜர் அட்வான்டேஜ் இருக்கிறது என்னதுன்னா, அவங்களோட Q4 ரிசல்ட்ஸில் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க. அதாவது நிறைய ஆர்டர்ஸ் வரும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. இதை ஆட் பண்ணுற மாதிரி ருப்பி 72.50 72.40 இருந்து இன்னைக்கு ரைட் நவ் 75.6 வந்திருக்கு. அதாவது 75 ரூபா 6 பைசாவுக்கு வந்திருக்கு. 75 ரூபா 10 பைசானே நீங்கள் வைங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் லாஸ்ட் 2 டேஸில் மைல்டாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் க்ளோஸ் டு அபவுட் $14-15 கீழே விழுந்தப்பையும் இந்தியாவில் அந்த 4,800 லெவல்லையே நிற்கிது. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி a மேஜர் கெயின். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். பட் பாட்டம் ஃபிஷிங்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இது எவ்வளோ தூரம் புல் பேக் வரும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிக்கலி இன்னைக்கு எல்லா செக்டருமே நெகட்டிவ்ல இருந்துச்சு, இன்க்ளூடிங் ஃபார்மா செக்டர்ஸ். ஃபார்மாவில் எஸ் 2-3 ஸ்டாக்ஸ் ஹெவியாக நல்லா பண்ணிச்சு. பட் ஸ்டில் ஆஸ் எ செக்டர் ஹோலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. தி ஒன்லி திங் விச் வெண்ட் அப் வாஸ் இந்தியா விக்ஸ். இன்னைக்கு எந்தெந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றது பார்த்துடலாம். எந்தெந்த ஸ்டாக் எந்தெந்த செக்டர்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றது பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்தியா விக்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் டு அபவுட் 16% அப் ஆயிருக்கு. ஸோ வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இன்னைக்கு ஹெவி செல்லிங் நடந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்காக இன்னைக்கு 6:30 மணிக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டாஸும் வந்துருச்சு. இன்னைக்கு எஃப்ஐஐஸ் வந்து -1750 crores வந்து விற்றுருக்குறாங்க. டு பி ப்ரிசைஸ் 1746 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ அவங்களோட செல்லிங் வந்திருக்கு, ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு அண்ட் வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லா காம்பினேஷனும் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இதை வந்து இஸ் இட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் ஆர் இதை வந்து டைம், அதாவது காலம் எடுத்து அதுக்கப்புறமா மேலே வருதான்றது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மார்னிங்லேருந்து என்டையர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. அண்ட் மத்தியானத்துக்கு அப்புறமா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. ரைட் நவ் 7:20 ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, அதுவும் வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக தான் இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து -41 இருக்குது அண்ட் நாஸ்டாக் வந்து -82 இருக்குது. ஸோ டெக்னாலஜி ஸ்டாக் இன்டர்நேஷ்னலி அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, பட் இந்தியா ஹேஸ் தட் அட்வான்டேஜ். அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் $9 டவுனில் இருக்குது, அதாவது $1735 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க லெவல் க்ளோஸ் டு அபவுட் 2 months நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 1760க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆகணும். லாஸ்ட் வீக் கூடயும் ஃப்ரைடே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த 1758 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் கீழே க்ராஷ் ஆச்சு. பட் டெஃபினட்டாக ருப்பி டேர்ம்ஸில் வந்து இறங்கலை. ருப்பி டேர்ம்ஸில் வந்து 4800 லெவலில் பர் கிராம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் கோல்டு. அதே மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 69,000 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் கொடுக்கறதுல அர்த்தம் கிடையாது. காரணம் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். நாளைக்கு மேபி ஒரு புல் பேக் ரேலி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. 2 காரணம். ஒன்று, அந்த 14,300 கீழே வந்துருக்கு. 14,400 நம்ம சொல்லியிருந்தோம், 14,300 கீழே வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் அந்த 14,400 மேலே புல் பேக் வருதா, இல்லை அந்த லெவலில் ப்ரீவியஸாக எது வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு அது ரெசிஸ்டன்ஸாக மாறுதான்றது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்குறது அட்வைசபிளாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சாட்டர்டே அன்னைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சண்டே அன்னைக்கு ஆன்லைனில் போட்ட வீடியோஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஒரு 4 பேங்க்ஸ்க்கான டார்கெட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஐ ஸ்டில் ஹோல்ட் குட். அந்த டார்கெட்ஸு அந்த சார்ட்டை வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணுறேன். காரணம், அதுக்கு டைம் பீரியட் வந்து இட் வாஸ் அ வீக்லி சார்ட். டெஃபினட்டாக ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம் அண்ட் இட் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எ லாங் டேர்ம். பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இன்னைக்கு நெய்தர் வாட்ச் லிஸ்ட் நார் நிஃப்டி லெவல்ஸ் நான் சொல்ல. காரணம், நாளைக்கு எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் இந்த கரண்ட் லெவலை வந்து 14,000 லெவலை வந்து பிரேக் பண்ணுதுன்னு சொன்னால் 12,800 to 12,850 லெவல் could be a major support zone. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 12ஆம் தேதி 13-14 வந்து நான் சென்னையில் இருக்க மாட்டேன். மோஸ்ட்டாக சேலம் அண்ட் ஆத்தூர் சைடில் இருப்பேன். யாராச்சும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க சந்திக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இனிய தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், யுகாதி, ஹாப்பி யுகாதி அண்ட் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு புத்தாண்டுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெகுலராக நல்ல வீடியோஸாக போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.